கந்தரப்பம் செய்ய போகிறோம். இதுவும் செட்டிநாடு ஸ்பெஷலில் ஒன்று. இதுக்கு வந்து தேவையான பொருள் 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா ஓகே தான். அதுக்கு 2 கப்பு வெல்லம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நான் கிரைண்டரில் போட்டேன். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நான் வெல்லத்தையும் வந்து நான் இதில் தான் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ வெல்லத்தில் இருக்க தண்ணியே போதும். கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம், தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். அரைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் சேர்த்தோன்னா அதுவே தண்ணி ஆகிடுச்சு பாருங்க. அதனால் நீங்கள் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைக்கிறது தான் ஓகே. பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இந்த பதத்தில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும். கந்தரப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காததுனால நான் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். பணியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. நான் வந்து நாளே அரைச்சி வச்சுட்டேன். நாள் அரைச்ச கையோட ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சுடுங்க. அடுத்த நாள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கி வச்சிங்கன்னா ஓகே ஆகிருக்கும். பாருங்கள் மாவு நல்லா இருக்குது. இப்போ நான் சட்டியை காய வச்சு ஊற்ற போகிறேன். நீங்கள் எப்போ ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா ஓகேவாக இருக்கும். A few moments later. நல்லா எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். சுவையான கந்தரப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.